என் அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, நாட்டில் இருந்த நிறைய பேர் வந்து எனக்கு 4000 ரியால் கிடைக்கும், 5000 ரியால் கிடைக்கும், 1,00,000 கிடைக்கும், நீங்கள் தைரியமாக போகலான்னு கிளைண்ட் கூட சொல்ல மாட்டாரியா. உங்களை எப்படியாவது இங்கே தள்ளி விடணுங்கிற முயற்சியில் முதல்ல முயற்சி பண்ணுறது அந்த ஏஜென்ட் தான். பிரெயின் மூளையை அப்படியே கலட்டி எடுத்து என்னென்ன போட்டு கழுவணுமோ கழுவுன அப்படியே தூக்கி போட்டு நீ முதல்ல பாஸ்போர்ட்டு கொடுங்க சார். ஏற்கனவே நாங்கள் 40 பேர் அனுப்பியிருக்கோம், 50 பேர். வந்தவங்களாம் அந்த லைனில் தான் கிடக்கான். வந்தவங்களாம் இந்த லைனில் வந்த அன்னைக்கு கிடந்த லைன் தான் இன்னும் ரியாது போகல. இவன் இந்த லைன் இப்போது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் per கிலோமீட்டர் லைனு. உங்களுக்கு இதான் வேலை. இனி வந்தீங்கன்னா ஒரு வண்டியை தூக்கிட்டு பேசாமல் இங்கே வந்து கடந்துருங்க இந்த லைனில். இது ரியாது போடுற லைனு. ஒரு வண்டி ஓட்டக் பண்ணிச்சுன்னா 60,000 ரூபாச்சு, புரியுதா? அதே மாதிரி தாய் டு ரியாது 700 கிலோமீட்டரு ஓட்டக் பண்ணவே முடியாது. அதெல்லாம் நேக் பார்த்தா அடிக்கிறது. பிடிச்சான்னா போச்சு. அதனால நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிச்சிடலாம், 80,000 ரூபா சம்பாதிச்சிடலான்னா அவன் அந்த ஏஜென்ட் சீட்லேருந்து அவரை காலி பண்ணி நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட உட்காந்துக்கிறீங்க. அந்த டியூட்டி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த வண்டியில் வாங்க, எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுக்கிறீங்க, புரியுதா? முடிஞ்சால் பாத்ரூம் போனாலும் செட் பண்ணி நீ வச்சுக்கிறீங்க. இனி அதான் நிலைமை. இனி நிலைமையே இதான் சவுதியில் இந்த ட்ரெயிலருக்கு, புரியுதா? இப்போ நாங்களாம் இருக்க போய் வேறு நீங்களாம் போகாத ரோடு இது. அந்த ரோட்டுலேயே நாங்கள் தப்பிச்சு வந்துடுறோம். அந்த வீடியோ நான் போடுறேன். எவனா 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா கிடைக்கிறாங்க சொன்னான்னு வைங்க, அங்கே போனவன்ட்ட நம்பரை கொடு, நாங்கள் பேசணும் அப்படின்னு கேளுங்க. இல்லையா வராதிய பார்த்துக்கிறங்க, புரியுதா? ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு லோடு அடிக்கிறதே பெரிய அதிசயம்தான். இப்போது இந்த 1000 கிலோமீட்டர் ரியாதுக்கு, அதுவும் நீங்கள் தம்மாம் போகணும்னா கரெக்டாக 8 நாள் 9 நாள். எங்கே போகிறது பாருங்கள், லைனை பாருங்கள் நீங்கள். இது நான் நேற்று எடுத்திருக்கேங்க. இது நான் நேற்று எடுத்தது. பாத்ரூமுக்கு ஒருத்தனுக்கு வந்தால் எங்கே போவான்? எங்கேயும் போக முடியாது, இந்த வண்டிக்குள்ளே தான், புரியுதா? நேற்று பாருங்க 28/7/2026 நடந்த சம்பவம் செயல் கபீரி. டெய்லி தான் ரோதனை. ஒரு ஒன்றுமே இல்லை வண்டியில். பசி எடுக்குது, அடுத்த டிரைவர்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா முன்னாடி உள்ள வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும், நீங்களும் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பார்த்துக்கிறங்க, புரியுதா? ஓகே நண்பர்களே, கவனமாக வாங்க. நன்றி.